ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீத்தேன் அள்ளி கொடுக்குற கொலைகார ஏரியை பற்றின வீடியோ தான் நாம் பார்க்க போகிறோம். சஹாரா பாலைவன நாடான ருவாண்டாவோட கதை தான் இது. ஆப்பிரிக்காவோட சஹாரா பகுதி நாடுகளில் கடந்த சில வருஷங்களாக கவனிக்கப்படுற நாடாக ருவாண்டா மாறிட்டே வருது. அதுக்கு காரணம் மின்னாற்றல் துறையில் அந்த நாட்டோட வளர்ச்சி தான். அந்த நாட்டில் ஏரிக்கு அடியில் புதஞ்சிருக்கிற மீத்தேனை எடுக்கிறாங்க. மீத்தேனை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் ஒரு வரியில் சொல்லிட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி நிறைய ஆபத்துகளும் இருக்குது. மீத்தேன் எப்படி எடுக்கப்படுது, அது எப்படி எரிசக்தியாக மாற்றப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ருவாண்டாவில் உள்ள கிவு ஏரிக்கு ஆய்வுக்குழு போனாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிரம்மாண்டமான ஏரிகளில் ஒன்றா இருக்கிறதா ருவாண்டாவின் கிவு ஏரி. அழகான அதோட தோற்றம், துடுப்பு படகு சவாரி, அப்புறம் மீன்பிடி பொழுதுபோக்குனால சுற்றுலா பயணிகளை அதிக அளவுல இருக்குது. இதனால நாட்டுக்கு பெருமளவு வருவாயை ஈட்டி தரும் வாய்ப்பும் இங்கே இருக்குது. ஆனா இந்த கிவு ஏரியோட ஆழத்துல தான் ருவாண்டாவின் எதிர்காலத்தை, அதோட பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கிற சக்தி படைச்ச மதிப்பு மிக்க விஷயம் புதைஞ்சிருக்குது. அதாங்க மீத்தேன். மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை கிவுவாட் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவுவாட் திட்டம் 14 கிலோமீட்டர் நீளமான கரை கொண்டதாக இருக்குது. ஏரியிலிருந்து மீத்தேன் எடுக்கும் இது போன்ற உற்பத்தி திட்டம் உலகத்திலே முதல் முறையாக இங்கே தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஏரிக்கு நடுவில் ஒரு மிதவை நிலையத்தை உருவாக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த மிதவை நிலையத்தை உருவாக்குறதுக்கே 7 வருஷங்கள் ஆயிருக்கு. காங்கோ குடியரசு எல்லையில் இருக்கிற ஏரியோட கரையில தான் இது அமைஞ்சிருக்குது. இங்கே இருக்கிற பொறியாளர்கள் 12 மணி நேரம் ஷிஃப்ட் பணியில் 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டு ஏரியில் உள்ள நிலைமையை கண்காணிச்சுட்டே வருவாங்க. கிவு ஏரியில் மீத்தேன் மட்டும் இல்லைங்க, நிறைய வாயுக்களும் இருக்குது. குறிப்பிட்ட ஆழத்தில் இந்த வாயுக்கள் அழுத்தத்தோடு இருக்குது. இந்த ஏரி 480 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. இருந்த போதிலும் புவியியல் அசைவு மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா இந்த வாயுக்கள் கசியக்கூடிய ஆபத்தும் இருக்குது. எரிசக்திக்கு இந்த ஏரிகள் பெரிய அளவில் உதவினாலும் சர்வதேச அளவில் பேரழிவு சம்பவங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கிற 3 ஏரிகளில் கிவு ஏரியும் ஒன்று. அதனால தான் இந்த ஏரிகளை கொலைகார ஏரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1986 வருஷம் கேமரூனில் இருக்கிற இதே மாதிரியான இன்னொரு ஏரியான நியோஸ் அப்படிங்கிற ஏரியில் கரியமில வாயு கசிவு ஏற்பட்டுச்சு. அப்போது பக்கத்தில் உள்ள கிராமங்களில் 1700 பேர் இதனால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அந்த பாதையில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே செத்து மடிஞ்சிருச்சு. கிவு ஏரியிலேருந்து வாயுக்கள் வெளியில் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் உயிரிழப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நியோஸ் ஏரியை விட இது 1700 மடங்கு ரொம்ப பெருசு. இதை சுற்றிலும் 2 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது பத்தி பேசின உடல் நலன் பாதுகாப்பு அப்புறம் சுற்றுச்சூழல் மேலாளரான ஜெஃப்ரி, கிவு ஏரியில ஏராளமான வாயுக்கள் குவிஞ்சிருக்கு. நியோஸ் ஏரியை விட பல மடங்கு அதிகமா இருக்குது. அதனாலதான் ஏரியோட படுகையிலிருந்து அதோட அளவை குறைக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 300 பில்லியன் கனமீட்டர் கரியமில வாயு, 60 பில்லியன் கனமீட்டர் மீத்தேன் இந்த ஏரியில இருக்குதான். இந்த மீத்தேனை பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வர்றது ருவாண்டாவோட மின்சார தேவையை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாட்டுக்கு மிகவும் தேவையான விஷயமா இருக்கிறதே மின்சாரம் தான். நாட்டோட மின்சார தேவையில 30% இந்த திட்டம் பூர்த்தி செய்யறதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மிதவை நிலையத்தோட அடியில பெரிய குழாய்கள்ல தண்ணீருடன் வாயு கலந்து கொண்டு வரப்படுது. பிரிக்கும் இயந்திரத்தின் மூலம் இந்த தண்ணீர் செலுத்தப்படுது. குறிப்பிட்ட ஆழத்துல தண்ணீர்ல இருந்து வாயு பிரிஞ்சு வருது. கிவுவாட் திட்டத்தோட பராமரிப்பு மேலாளரான ரொனால்ட் செரியோட் சாம்பியன் பாட்டில் திறக்கும் போது எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுமோ அதே மாதிரியான விளைவு தான் இங்கேயும் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தண்ணீரை மேலே செல்ல அனுமதிக்கும் போது ஏரியோட அழுத்தத்தினால அது உந்தப்படும் போது தண்ணி மேலே வருது அப்படின்னு சொல்றாரு. மிதவை நிலையத்தோட வாஷ் கோபுரங்களுக்கு தண்ணியை அனுப்பி சுத்தம் செய்கிறாங்க. கரியமில வாயு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இது எல்லாமே தண்ணியிலேருந்து அகற்றப்படுது. அந்த தண்ணியை மறுபடியும் ஏரியிலே விட்டுடுறாங்க. பிரிக்கப்படுற மீத்தேன் மின்சார உற்பத்திக்காக மின் உற்பத்தி நிலையத்துக்கு குழாய் மூலமா அனுப்பப்படுது. இதுதான் புதுமை சிந்தனையோட வரையறை. வடிவமைப்பு நிலையில இருந்து ஒரு உற்பத்தி திட்டத்தை உருவாக்கி கட்டமைப்பு செஞ்சு இப்போ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஜெஃப்ரி. இப்போ ருவாண்டால 51% மக்களுக்கு மின்சார வசதி கிடைச்சிருக்கு. 100% பகுதிகளுக்குமே மின்சார வசதி அளிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் நம்புது. பெரிய இலக்கை எட்டுறதுக்கு உதவுற வகையில் இன்னும் 3 மிதவை நிலையங்களை அமைக்கிறதுக்கு இந்த திட்டத்தில் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.